சேலத்தில் வாகன போக்குவரத்து மிகுந்த தேசிய நெடுஞ்சாலையில் அனுமதியின்றி சிறார்கள் ஸ்கேட்டிங் பயிற்சி மேற்கொண்ட வீடியோ வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மோகன்ராஜ். மோகன்ராஜ், சிறுவர்கள் அனுமதியின்றி அந்த ஸ்கேட்டிங் பயிற்சியில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மிகுந்த ஆபத்தான காட்சிகளாக இருக்கிறது. பக்கத்தில் கனரக வாகனங்களும் சென்று கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? கார்த்திகா, இது இந்த சம்பவம் நிகழ்ந்த சாலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, சேலத்திலிருந்து நாமக்கல் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை, குறிப்பாக இந்த சேலம் மாநகர் சீலநாயக்கன்பட்டியிலிருந்து சேலம் மாநகர எல்லையான மல்லூர் வரையில இருக்கக்கூடிய இந்த சாலையில தான் இந்த ஸ்கேட்டிங் பயிற்சியில சிறுவர் சிறுமியர் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த காட்சிகள் தான் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. குறிப்பா அந்த காட்சிகளை பார்க்கும் போதே தெரியுது, அந்த சாலை பெரும்பாலும் போக்குவரத்து அதிகம் நிறைந்த ஒரு சாலை. அந்த சாலையில கார்கள் உட்பட கனரக வாகனங்கள் என மதுரை வரை செல்லக்கூடிய வாகனங்கள் என ஏராளமான வாகனங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் ஸ்கேட்டிங் பயிற்சி எடுக்கக்கூடிய சிறுவர் சிறுமியரும் மிக வேகமாக கால்களில் அந்த சக்கரம் போட்டப்பட்ட காலணிகளை அணிந்து கொண்டு செல்லும் காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது பெற்றோரும் அருகாமையில் இருசக்கர வாகனங்களில் இது வந்து கொண்டிருப்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த ஸ்கேட்டிங் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினரிடம் முன் அனுமதியோ அல்லது முன்னால் பின்னால் என பாதுகாப்பிற்கு வாகனங்களோ ஏதும் செல்லாமல் மிகவும் அபாயகரமாக ஒரு பயிற்சியாகத்தான் இது பார்க்க வேண்டியிருக்கு. குறிப்பாக மிகுந்த அலட்சியமும் இதுக்கு ஒரு காரணம். விபரீதம் என்னவென்பதை உணராமல் தான் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த காட்சியை பார்க்கும்போதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. வேகமாக ஸ்கேட்டிங் பயிற்சி எடுக்கக்கூடிய இந்த சிறுவர் சிறுமியர் நொடி பொழுதில் நிலை தடுமாறினாலும் பெரும் அசம்பாவிதம் நேரிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே வேளையில வேகமாக செல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில வேகமாக செல்லக்கூடிய வாகனங்கள் ஏதும் நிலை தடுமாறி சற்றே ஒதுக்குப்புறம் ஓரமாக வந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நிலைதான் அந்த இடத்துல இருக்கு. இது போன்ற ஆபத்தான ஒரு பயிற்சி காவல்துறையினரிடம் எந்தவித அனுமதியும் பெறாமல் இருப்பது குறித்து காவல்துறையின் கவனத்திற்கும் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. காவல்துறையினரிடம் இது குறித்து விசாரித்த போது அவர்களிடம் எந்த விதமான முன் அனுமதியும் பெறவில்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது போன்ற பயிற்சி அனுமதி இல்லாமல் ஒரு அபாயகரமான பயிற்சியில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட பிறகு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம் கார்த்திகா. இருந்த போதிலும் பெற்றோர் தங்களது பிள்ளைகளை இது போன்ற ஒரு அபாயகரமான ஆபத்தான பயிற்சியில் ஈடுபடுவதை தவிர்ப்பதற்கு அவர்களே முன்வர வேண்டும். அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக காவல்துறையினரும் பல்வேறு இந்த போக்குவரத்து விதிமீறல்கள் குறித்து பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கியும் கூட இப்படி ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய அலட்சியத்தின் எடுத்துக்காட்டாவே பார்க்கப்படுகிறது கார்த்திகா. சிறுவர் சிறுமியர்களை ஸ்கேட்டிங் பயிற்சியில் ஈடுபடுத்தும் பெற்றோர்களும் சரி, இல்ல ஸ்கேட்டிங் பயிற்சி நிறுவனங்களும் சரி மிகுந்த பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையே இந்த வீடியோ காட்டுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.